ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் ராணிக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஹீரோயின் இருக்கல அவள் ஒயிட்டை போட்டுட்டு வந்து ப்ரெஸ் முன்னாடி நிற்க வச்சுட்ருக்க. ராணிக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அரண்மனையை சுற்றி பார்க்கணுன்ட்டு எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் இங்கே வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க அடி மேலே அடி எடுத்து வச்சு போயிட்டுருக்க. நம்ம ஹீரோயின் தான் லாஸ்ட் ரேங்க் ஆச்சே, அதனால் அவள் பின்னாடி போயிட்டுருக்கா. அவள் வேகிறதுலாம் பார்த்த உடனே ராணிக்கு மனசில் குழுகுலுன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நடக்கலாம் அப்படின்ட்டு வேணும்னே நடல வெயில்ல அப்படியே நம்ம ஹீரோயினை போட்டு வாட்டி வச்சுட்ருக்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கு. என்னட்டான்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினே எதிர்பார்க்கறது மாதிரி அங்கே இயான் வந்திருக்கான். பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்குனா சரியான ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவர் வந்திருக்காரு அப்படின்ட்டு. இவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ஷாக்குன்னு மனசுக்குள்ளே குழுகுலுன்னு இருக்க. எனக்கு எப்படி நடக்கிறதுன்னு சொல்லிக் கொடு, நீ தான் சொல்லிக் கொடுப்பேன்னு சொன்னியே, யாரையோ தேவையில்லாமல் டிபெண்ட் பண்ணாமல் நடக்கிறதுக்கு சொல்லிக் கொடு அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா கையெடுத்து டக்குன்ட்டு ஹீரோயினை பிடிக்குன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க. அவங்க நடந்து வரதை பார்த்து ராணிக்கே பார்த்தீங்கன்னா ஷாக்குங்கிறத விட வயிறெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது. அங்கே இயான் பார்த்தீங்கன்னா மாசம் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்க. அங்கே எல்லாருமே சரி அந்த பொண்ணுங்களாம் இருப்பாங்களே அவளுகெல்லாம் வாயை பொழந்துக்கிட்டு இருக்காங்க. சே பாரி இயான்ரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அப்போ தான் ஏதோ மெயின் டான்ஸ் ஃபங்க்ஷன் போல் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம இயானா ஹீரோயினுக்காக கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கா. ஏன் கத்திக்கிட்டே இருந்தோன்னே இவனுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. என்னதான் உங்களுக்கு வேணும், சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்கன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கோவமாக கத்திக்கிட்டு இருக்க. அங்கே இயான் அடிங்க போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் விட்டு அடிச்சிருவா போல. கடைசி வரைக்கும் இயான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவள் வரவே இல்லை. சரி வாங்க உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, அவங்க இன்னும் ரெடி ஆகிட்டு தான் இருக்காங்க இன்னுமா அப்படின்ட்டு இருக்க. இயானும் இன்னும் தேடிட்டு இருக்கான், இன்னும் எப்போதான் முடிப்பா அப்படின்ட்டு. ஹீரோயின் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகி வந்துடுறா. பட் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தேவதை மாதிரி வந்துட்டு இருக்க. இங்கே நம்ம அரசர் இருக்காருல, அவரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவே வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம ஹீரோ வராருங்கிற ஒரே ரீசனுக்காக அவன் ரெடி ஆகிட்டு இருக்க. இங்கே ராணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் நல்லா ரெடி ஆகி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பிஎம் சரி வாங்க போகலாம், டைம் ஆச்சு நம்ம ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ராணியும் பார்த்தீங்கன்னா பிஎம்மோட இன்னைக்கு பேர் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அங்கே மியூசிக்கெல்லாம் தடபுடல ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே இந்த சுயம்பரம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு சின்ன டான்ஸ் பார்ட்டி ஃபங்க்ஷன் தான். அங்கே எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா அவங்க பேரோட வந்துட்டு இருக்க. அங்கே ராணியை பார்த்தோன்னே வழக்கம் போல் எல்லாரும் மரியாதை கொடுத்து வரவேற்றுட்டு இருக்காங்க. அங்கே அப்போது நம்ம ராணி ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருப்பாங்களே, அந்த பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ராணியும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க சும்மா செல்லாம் தானே, அவங்க எதுவுமே கண்டுக்கல. இந்த மாதிரி மன்னிச்சிருங்க நடக்கிறதுக்கெல்லாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க. ராணி இதில் ஊந்தப்பெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் இன்னும் இயான காட்சம் ஹீரோயினே காணோம், எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறாங்க. ரெண்டு பேத்தி காணோம், இங்கே என்ன தெரியலையே, நான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் கேள்விப்படலன்னு பிஎம் சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக ரெண்டு பேர் வராங்க. சும்மா சரியான கப்பல் மாதிரி வந்து இறங்குறாங்க. ஊரே பார்த்தீங்கன்னா பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்க. அவங்க ரெண்டு போட பேர் மட்டும் செமையாக இருக்கு. ராணியும் பார்த்தீங்கன்னா சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினா ராணியை விழாமல் முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அந்த டான்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி ரெண்டு பேரும் ஸ்டெப்பாக கற்றுட்டு ஆடிக்கிட்டு இருக்க. அப்போ தான் ராணி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன் நேரம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டான், இந்த மாதிரி பிரேக்கப் ஆகிடும், ஆனால் இப்படியே நம்ம அந்த நயனோனை கூப்பிடாம பண்ணால் அது ரொம்ப தப்பாயிடும். கடைசியாக ஒரு டைம் இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கூப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன்ட்டு நம்ம ஏன்னு சொன்னால் அதனால் எந்த பிரச்சனையும் பப்ளிக்கில் வராதுன்னு அதுக்காக தான் நான் அப்ரூவ் பண்ணுங்கிற மாதிரி ராணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே ஏனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். நம்ம பிஎம்க்குனா ஆச்சரியமாயிடுச்சு, நிஜமாலுமே இவங்க பிரேக்கப் பண்ண போகிறாங்களா என்ன அப்படின்ட்டு. ஆனால் நம்ம பிஎம் மனசில் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக விழிச்சிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்கிறது மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி ஏன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு உட்காந்துடுறான். பிஎம்க்கு என்னடா இது பிரேக்கப் நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்க. உன்னால தான் என்னோட வாழ்க்கையை இவ்வளோ தூரம் அழகாக மாறி இருக்கு, இதே மாதிரி என்னோட வாழ்க்கையை ஃபுல்லாக மாற்றுவியான்ட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இங்கே பப்ளிக் வேற இருக்காங்களா, ராணிக்குனா பேசுறது கூட வார்த்தை இல்லை, என்ன பேசுறதுனே தெரியல. ஹீரோயின் விடுவாளா என்ன, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிடுறா. இவங்க ரெண்டு பேரும் ஓஹோன்னு இருக்க. ராணிக்கு ஆஹான் இருக்குது. மனசுல அப்படியே வயிறறிஞ்சு ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேரும் போய் அரசர்கிட்ட தான் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ராணியா இதுதான் சரியான சமயம், எப்படியாச்சும் தடுத்துடலான்ட்டு வெளியே நின்று கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அரசர் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈயானையும் ஹீரோயினையும் பார்க்குறாங்க. அவரும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. ராணியா கொடுக்கவே கொடுக்காதுங்கிற மாதிரி முறைச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் அரசரை பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க அங்கிள் ஃபேவரட் தானே, ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்துக்கும் சம்மதம்னு சொல்லிடுறாங்க. இங்கே ராணிக்குனா உயிரே போயிடுச்சு. அங்கே ஈயானும் சரி ஹீரோயினும் சரி சரியான சந்தோஷம், அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க. ராணி இருக்கிற கடுப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிஎம்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க, எப்படியாச்சும் உங்கள் பவரை யூஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்ட்டு. ஆனால் பிஎம்மும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எப்படியும் இந்த ராணியும் சரி இந்த காமனரும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆகணும், அதுதான் விதி போல அப்படின்ட்டு அவர் முடியாதுன்ட்டு ஒரே பேச்சை சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ராணிக்கா கல்யாணத்தை தடுத்து நிறுத்தக்கூட ஆள் இல்லாமல் இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு வேலை ஃபுல்லாக இருக்குது. அங்கே நம்ம ஹீரோயினை முன்னாடி தலை குறைவாக பேசியிருப்பாங்களே அந்த புழுக்கெல்லாம் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வர ஹீரோயின் முறைச்சிட்டு இருக்கா. அப்போ தான் வரா பிஎம்மும் சரி ராணியும் சரி பரப்பரன்னு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஏன்னு பார்த்தீங்கன்னா ராணி கிட்ட டான்ஸ்
ஆடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டுட்ருக்க. அவங்க 2 பேரும் என்ன சரியான பிளான் போட்டிங்க போல் என் முன்னாடியே எனக்கு தெரியாமையே அப்படின்ட்டு இருக்க. என்னோட கல்யாணம் எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும்னு ஆரம்பித்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது, கல்யாணம் பண்ணக்கூடாதா என்ன அப்படின்ட்டு ஏன்னு கேட்டுட்ருக்க. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பண்ணலாம், ஆனால் ஒரு அரசரோட கல்யாணங்கிறது வேற இல்லை அப்படின்ட்டு இருக்க. அப்படி பார்த்தா ஒரு அரசரோட பொக்கிஷம் கூட வேறு தானே, எங்கள் அண்ணனோட வில்லை நீங்கள் தானே எரிச்சிங்கிற மாதிரி கேட்டுடுறா. இங்கே ராணிகா சரியான ஷாக்கு, ஏன்னா இது அவங்க யாருமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ராணியா மீள முடியாத ஷாக்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் போய் பிஎம்கிட்ட டான்ஸ் ஆடலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ பிஎம் ரிங்கை பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. ரொம்ப நாள் நம்ம ஹீரோயின் ஒரு நாள் கிளாஸ்க்கு வந்திருக்க மாட்டா. என்னடா ஆச்சுது பார்க்கலான்ட்டு இவர் சும்மா போய் செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்கே லிஃப்ட் இருக்குல்ல, அதுலேருந்து யாரோ கத்திக்கிட்டு இருப்பாங்க. இவர் அப்போவே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டை கிட்டத்தட்ட உடைக்கிற ஸ்டேஜில் உடைச்சு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிருப்பாரு. அப்போ ஏதோ காம்படிஷன் கூட போடும் போல நம்ம ஹீரோயின். அச்சோ டைம் ஆச்சு அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா பிஎம் ஒடுக்க பிடிச்சிட்டு ஓடி இருப்பா. ஆனால் பிஎம் தான் அவளை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் அவருக்கு ஒரு மெமரியாக இருந்திருக்கும். இப்போ அப்படி பிடிச்சிட்டு ஓடின கை இன்னைக்கு வந்து ரிங் மாட்டிட்டு எங்கேஜ் ஆயிடுச்சுல, அதை நினச்ச பிஎம் சோகமாக இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுங்க, என்ன நான் கடைசியாக நம்புறதே உங்களை தான், என்னை விட்டால் உங்களுக்கு யார் இருக்கா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. அங்கே பிஎம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேஷனாக டான்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ 2 பேரும் ஆடுறதை பார்த்துட்டு அவருக்கு மனசே இல்லாமல் இருக்கு. பிஎம் பார்த்தீங்கன்னா நீ என்கிட்ட எதுவுமே மறைக்காமல் சொன்னா இனிமேல் நான் உனக்கு ஓப்பனாக கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினும் இனி நான் உங்ககிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட ஆசை தான் நம்ம பிஎம்மோட ஆசையும், அதனால அவரும் அப்ரூவல் கொடுத்துட்ருக்க. இதெல்லாம் உங்கள் அம்மா கையில் போட்டு நான் பார்த்துருக்கேன், இன்னைக்கு இது என் கையில், என்னாலேயே நம்ப முடியல தெரியுமா, பெரிய ஷாக்காக இருக்குது அப்படின்ட்டு. உங்கள் அம்மாவோட ரிங் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, நீங்கள் எப்படி இதை போட்டு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. எங்கள் அம்மாவுக்கு இந்த ரிங்கே பிடிக்காது அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஆச்சரியம், என்னடா இந்த ரிங்கை பிடிக்கல அப்படின்ட்டு. மேபி இது ரொம்ப ஹெவியாக இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு இருக்க. அப்படின்னா அவங்களோட ஃபேவரட் ரிங் இல்லை, பட் இருந்தாலும் இதோட ராணியோட ரிங்கு தானே, அவங்க உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அவங்க ஃபேவரட்டாக இருப்பீங்க போல் அப்படின்ட்டு இவ பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் அப்படி இல்லை, எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் என்னை பிடிக்குங்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் அப்படி தானே, இதெல்லாம் எனக்கும் நடக்கிறது தான், இதெல்லாம் யார் பெருசாக எடுத்துக்க போகிறா, நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டுன்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கணும்ன்ட்டு அவள் பாட்டுக்கு ஆசையாக பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே ஏனுக்கு பார்த்தீங்கன்னா என்னமோ தெரில, திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவளோட கண்ணத்தில் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஷாக்கு, என்னடா ஆச்சு இவனுக்குன்ட்டு. ஆனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவள் கண்ணத்தில் இருக்க முடிய எடுத்து விட்டுட்டு இருக்க. இங்கே நம்ம அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவளை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே அதுக்குள்ளே ஹீரோயினும் வந்துட்டான். எப்படி இருக்குது இந்த யூடியூப்பில் போஸ்டெல்லாம் எல்லாமே சூப்பராக ரீச்சாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஆசையாக செக் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வெறித்தனமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, கமாண்டே அடிச்சு விட்ருக்காங்க, சூப்பர்னு. இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இனிமேல் நானும் ஒரு ராயல் தானே அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரிங் எப்படி இருக்குன்ட்டு வேணும்னு பெருமை பேத்திக்கிட்டு இருக்க. இங்கே நம்ம ஏன்னா நம்ம ஹீரோயினை வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த நியூஸ் நம்ம ஹீரோயினோட அண்ணாக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. எப்படி இனிமேல் நம்மளும் ராயல் ஆகிட்டோம்லன்ட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருக்கு. அவங்க அண்ணனுக்கு ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. ஏன் உங்கள் தங்கச்சி உங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டான்னு ஃபீல் பண்ணுறீங்களோன்ட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, அதுவும் ஒன்று தான், பட் இருந்தாலும் சரி நம்ம ஹீரோயினை அந்த கார் ரிப்பேர் பண்ணான்ல, அவன் இறந்தது உனக்கு ஏதோ விசித்திரமா இல்லையா, ஏதோ ஒன்று தோணலையா அப்படின்ட்டு இருக்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்கிற மாதிரி அவங்க அண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராணி இருக்காங்களே, அவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா சரியான கோவமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்படி நம்ம கல்யாணம் நடக்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஓகேவா நிஜமாலுமே அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து கேட்டுட்டு, ஏன் நீ நடுத்த ட்ரை பண்ணலை அப்படின்ட்டு இருக்க. இது அரசரோட கட்டளை, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ராணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேணா பெட்டிஷன் எதுனா ஒன்று போடுமோ அப்படின்ட்டு இருக்க. இதை நம்ம எதிர்த்து போட்டால் அவரோட வார்த்தைக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும். பத்தாவதுக்கு நம்ம அரசரோட அந்த வில் இருக்குல்ல, அதை பற்றி வேற ஈயானுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம அரசர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எனக்கு இந்த ராஜ்யம் வேணாம், அதை நான் ஈயானுக்கு கொடுக்குறேன், நானே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இவரே எழுதி வச்சிருப்பாரு. பட் இதெல்லாம் ராணிக்கு தான் சுத்தமாக பிடிக்காது. அதில் அவர் இளவரசரோட நிம்மதிக்காச்சு நீங்கள் செத்துருங்க பேசாமல், இப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் செத்தே போலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை ராணி நினச்சி பார்த்துட்டு இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அன்றைக்கி ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லாமே எரிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், அவர் சாமலாயிடுச்சுன்ட்டு எல்லாமே நினச்சேன் அரசரோட சேர்த்து, பட் இன்னுமே இந்த எவிடன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு சரியான ஒரு ரூபத்தை இப்போ அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா இனி ஹீரோயினிக்கு தானே இருப்பா, அது நம்ம ஏனை வச்சு பிளாக்மெயில் பண்ணணும்னு அவளை யூஸ் பண்ணிக்கலாம்ல, நமக்கு தானே நல்லதுங்கிற மாதிரி இவ பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க இவ கல்யாணத்துக்கு ஓகேனாலும் ரொம்ப டாக்டிக்காக யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஏன் தான் பாவம் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட வீட்லையா நம்ம அண்ணனும் சரி அண்ணியும் சரி எப்படியாச்சும் அப்பாவை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லை, அவங்க அண்ணியோட அம்மா அப்பா ராயல் தானே, நீ உங்கள் வீட்டுக்கு சொல்லு, அரண்மனையில் யாராச்சும் ஒரு ஆளை உள்ளே வைக்கணும், இல்லைனா ஹீரோயினுக்கு அது டேஞ்சர், அவள் பாவம் அங்கே தனியாக போய் சர்வை பண்ண மாட்டான்ட்டு அவங்க அப்பா என்னதான் இருந்தாலும் பொண்ணு மேலே பாசம் இருக்கும் இல்லையா, அதை தனியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு என் தங்கச்சி மேலே பாசம் பார்த்தியா, ஆனால் வெளியே தான் அப்படி காட்டிக்க மாட்டாரு அப்படின்ட்டு ஹீரோயினை மீட் பண்ணலான்னு போயிட்டு இருக்கா. அவள் பார்த்த உடனே ரிங்க தான் காட்டுறா. அவங்க அண்ணனும் அண்ணியும் எதுக்கு வந்திருப்பாங்கன்னு நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோயின் தானே
தானே இப்போ கம்பெனியை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் அண்ணன் பேரில் மாற்றி கொடுக்குன்னு கேட்க தான் வந்திருப்பான். நம்ம ஹீரோயின் என்ன கம்பெனி மாற்றுற விஷயமான் இருக்க. ஆமாம், உங்களுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டிரைவர் இருக்கான்ல ஒருத்தன், அவனை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தேடிக்கிட்டு இருந்தாருன்னு இருக்க. வலை நிலுக்காமல் சொல்லு என்னதான் ஆனா அப்படின்ட்டு இருக்க. நான் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்கா. உங்களுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் முதல்ல சொல்லுங்கள், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி அவன் செத்துட்டான் அப்படின்ட்டு. இவளுக்கு நான் டக்குன்ட்டு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா கரெக்டாக கொலை பண்ணுற அளவுக்கு போட்டவன் திடீர்னு செத்துட்டானே எப்படி அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்க. அவங்க 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்தலான்னு போனால் அவள் அவங்களே கத்தி விட்டுறா. நீ ஒரு அரைக்கின்னு நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்ட்டு அவங்க என்ன பார்த்தீங்கன்னா மனசுலேயே நினச்சிட்டு இருக்க. அதுக்குள்ளே அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரமாக கிளம்புங்க, மீட்டிங் இருக்குங்கிற மாதிரி விரட்டி விட்டுறா. இனிமேல் உன்னை பார்க்கவே வரமாட்டேன்டி அப்படின்ட்டு அவங்க அண்ணன் கோச்சிட்டு போக இவளுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. அது எப்படிரா கார் இந்த மாதிரி பண்ணவன் திடீர்னு செத்துட்டான்ட்டு வருது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே குழப்பத்திலே போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் இவங்களோட கல்யாணத்தை பற்றி என்னென்னலாம் போஸ்ட் வந்திருக்கோ அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் பார்த்துட்ருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டுருக்கா. நீங்கள் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் ஆன்சரை பார்த்து கொடுங்க, எல்லா கமெண்ட்ஸும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவங்களும் நீங்கள் எப்போ இந்த ஐயானை பார்த்தீங்க, உங்களோட லவ் எப்படிப்பட்ட லவ்ன்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினா பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஸ்கூல்லேயே ரொம்ப அன்பாக தான் இருப்போம், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்களே, அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கா. யார்கிட்ட தெரிய போகுது அப்படின்ட்டு. அப்படி நாங்கள் லவ் பண்ண தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்குறாங்க. அவர் ரொம்ப ப்ரொடெக்டிவ், என்னை எப்போவுமே பாதுகாப்பார், அவருக்கு எப்போவுமே நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சம் மனசார இருந்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே சொல்லிக்கிட்டு என்ன இன்டர்வியூ முடிஞ்சா இல்லையான்ட்டு நம்ம ஹீரோயின் வாய்க்கு வந்ததெல்லாம் இவங்க அற்புத காதலாக அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க. அப்படி சந்தோஷம் இவளுக்கு நடுவில் ரிங்கையே காமிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சரியான தலைவலியில் உட்காந்துட்டு இருக்கா. என்னடா இதுன்னு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஹீரோனோட இன்டர்வியூன்ட்டு அசிஸ்டன்ட் கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கான். பட் அதை பார்த்த உடனே சரி அவங்க சொல்கிற ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஈயான்கே சிரிப்பு வருது. ஏன்னா கம்பி கட்டுற கதைகள்லாம் நம்ம ஹீரோயின் தாராளமாக அடிச்சு விட்ருக்கா. இப்படி இருக்காளே அப்படின்ட்டு அவனை நினச்சி சிரிச்சிட்டு இருக்க. இப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கேஜே ஆகிடுச்சால, அதனால ஈயானோட வீடு இருக்குல்ல அவன் அதுக்கே போய்க்கிறா. இந்த மாதிரி பிரின்சஸோட குவார்ட்டர்ஸ்க்கு மறுபடியும் வந்திருக்கீங்க, உங்களை நான் வரவே இருக்கிறேன்ட்டு நம்ம ஹீரோயின் அங்கே தங்க போயிட்டேன் அப்படின்ட்டு இனிமேல் இவங்களோட காதல் எப்படி கல்யாணம்லாம் நகரப்போகுது அப்படின்ட்டு அதோட முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், இந்த எபிசோட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, பட் பரவாயில்ல, இனிமேல் நம்ம ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்படின்னு போட்டு ஈஸியாக நம்ம இந்த ட்ராமாவை முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த எபிசோட் கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டு போங்க. மறக்காமல் இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ட்விஸ்ட்டு அடுத்த எபிசோடில் இருக்கும், அதை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிவிடுங்க. அடுத்த சூப்பர் எபிசோடில் போயிட் பண்ணுவோம். பாய் ஸ்வீட்டீஸ்.